ஹாய்! கஸ்டமர் உங்க ப்ரீ கிறிஸ்மஸ் ஈவென்ட்க்காக நம்மக்கிட்ட க்யூட்டான பென்டோ கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதில கஸ்டமர் சொன்ன 2 கண்டிஷன், ஒண்ணு வந்து சுகர் வந்து ஹாஃப் சுகர் போடுங்க. இன்னொன்னு வந்து க்ரீம வந்து ரொம்ப கம்மியா வந்து போடுங்க. அவங்க சொன்னத நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம்ல. ஸோ அவங்க சொன்ன மாரி லெஸ் சுகர் அண்ட் லெஸ் க்ரீம் வச்சு ஒரு க்யூட்டான பென்டோ கேக் பண்ணேன். அது எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கான ஸ்பஞ்ச் ரெடி பண்ணிட்டு, சோக்கிங் பண்ணிட்டு இது ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்னால நல்லா தாராளமாக ஒயிட் சாக்லேட்ஸ் போட்டுட்டு இதே ஸ்டெப்பை வந்து 3 லேயர்ஸ்க்குமே நான் ரிப்பீட் பண்ணிவிட்டு க்ரம் கோட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் செட் பண்ணிட்டேன். இதே மாதிரி ஃப்ரீசரில் வந்து 1 hour செட் பண்ணால் தான் கேக் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். நார்மல் கேக்கோ இல்லை பென்டோ கேக்கோ நீங்கள் ஃப்ரீசரில் செட் பண்ணுறதை பொறுத்து தான் வந்து கேக் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இதில் ஒரு சின்ன பேக்கிங் டிப் என்னென்னா, நீங்கள் சோப் பண்ணும்போது நிறைய வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கக்கூடாது. நீங்கள் வந்து அந்த ஸ்பாஞ்சை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது திருப்பி வந்து கொஞ்சம் செகண்ட்ஸில் வந்து பவுன்ஸ் பேக் ஆனால் நீங்கள் கரெக்டாக சோப் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா உங்கள் கேக் வந்து ப்ராப்பரான பீசஸ் வந்து போட முடியாது. இது வந்து கிறிஸ்மஸ் தீம்னால அவங்க லிட்டில் ஸ்னோமேன் அந்த கான்செப்டில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்னோமேனுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ்லாம் நான் ஆட் பண்ணிவிட்டு க்யூட்டான ஐஸ் அண்ட் க்யூட்டான நோஸ்க்காக நம்ம ஒரு பெரிய ஸ்ப்ரிங்கிள் ஆட் பண்ணி கேக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே மாதிரி உங்களோட செலிப்ரேஷனையும் வந்து இன்னும் ஸ்வீட்டாக ஆக்குறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பென்டோ கேக்ஸ் வேணும், இல்லை நீங்கள் யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஎம்எஸ் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணேன். தேங்க்யூ.